பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எதையாகிலும் ருசித்து பார்த்தோமானால் தான் அதை மறுபடியும் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் நமக்கு வரும். அப்படிதானே? ஏனெனில் ருசிக்கும் போது அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதுபோலவே ஏதோ குருட்டாட்டம் போக்கில் பாடுவதும் பாரம்பரியங்களின்படி கொண்டாடுவதுமான காரியங்கள் எல்லாம் பக்தி ஆகிவிடாது. நாம் நம்பிக்கை வைக்க விரும்புகிற அந்த தெய்வம் நமது வாழ்வில் எதையாகிலும் நாம் தவிக்கின்ற வேளைகளில், தேடுகின்ற வேளைகளில் நமக்கு செய்ய வேண்டும். அதுவும் மனுஷன் செய்வதைப் போல அல்ல. நமது தேவைகளுக்கு ஏற்றபடி இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்தால்தான் அந்த நம்பிக்கை பக்தியாக நமக்குள் வேரூன்ற ஆரம்பிக்கும். ஆகவேதான் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், கர்த்தர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. எனவே நமக்கு என்ன தேவையோ அதை செய்து அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்படியாக, விசுவாசத்தை வைக்கும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்கிறார். எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருப்போம். இப்படியாக ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி மகனையுடைய விசுவாசத்தை கர்த்தர் எப்படி துவக்கி அவனை கர்த்தருக்குள்ளாக நிலைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்தார் என்பதை நாம் இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நான் இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த போது நான் போகிற அந்த பஸ்ஸில் ஒரு தம்பி என்னோட கூட எப்போதும் வந்து கொண்டிருப்ப ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு மகன். அந்த தம்பியின் பேர் வெங்கடேஷ். அந்த இடத்துக்கு நானும் அவரும் காலையில் அங்கே ஒன்றா வந்துடுவோம். அப்போ செக்ரட்டேரியட் சர்வீஸ் ஒன்று வரும். அதில் அந்த 9 மணிக்கு வர சர்வீஸில் நாங்கள் அந்த பிடிசி பஸ்ஸில் ஏறினா நாங்கள் 2 பேரும் போய் பாரிஸ் கார்னரில் இறங்குவதற்கு அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால் கரெக்டாக போய் நாங்கள் நின்றுடுவோம் அந்த இடத்த. ஒரு நாள் அப்படி போய் நாங்கள் நிற்கிற வேளையிலே அந்த மகனுக்கு நான் ஏற்கனவே ஆண்டவரை குறித்து நிறைய காரியம் சொல்லி சில காரியங்கள் அந்த மகனுடைய வாழ்க்கை நடந்ததினாலே ஆண்டவரை அந்த மகன் பற்றி கொள்ள ஆரம்பித்தான். அப்படி இருந்த வேளையில் அன்றைக்கி நாங்கள் நின்று கொண்டிருந்த போது பஸ் வர வேண்டிய அந்த நேரத்துக்கு வரவில்லை. அது வந்தால் தான் நாங்கள் கரெக்டாக அங்கே போக முடியும்.
அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு ரொம்ப லேட்டாக வரும். அப்படி நின்று கொண்டிருந்த போது அந்த தம்பி என்னை பார்த்து கேட்டார், என்ன ஜி அவன் இப்போ எப்படி ஜீன்னு தான் கூப்பிடுவான், என்ன ஜி கடைசியில் நமக்கு இன்றைக்கி பார்த்து நமக்கு ஜீசஸ் இன்றைக்கி பஸ் கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன். இருப்பா வரும் வரும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 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 15-20 நிமிஷம் தாமதமாக அன்றைக்கு அந்த பஸ் வந்து சேர்ந்தது. வந்த உடனே நான் ஏற ஆரம்பித்தோம். சொன்னேன், இப்போ எங்கே போய் சேர போகிறோமோ என்ன ஒருத்தர் நான் சொன்னேன்ப்பா, அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாக இருக்கிறது, இந்த பிடிசி மேலே கூட கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா உனக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பிடிசியும் இந்த துறையும் போக்குவரத்து துறையும் ஆண்டவர் உண்டு பண்ண துறப்பா, அதனால் இதுமாரி அதிகாரம் உண்டு ஏறி ஏறு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏறி உள்ளே உட்கார்ந்து கொண்டோம். பஸ் போய் கொண்டே இருந்தது, நேரமாகி கொண்டே இருந்தது. நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டே நச்சரித்து கொண்டே இருந்தான். பிடிசி மேலே அதிகாரம்னு சொன்னீங்களே, பிடிசி மேலே அதிகாரம்னு சொன்னீங்களே, நான் சொன்னேன் உட்காந்துக்கிட்டு தெரியும் ஆண்டவர் செய்வார் பார், நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு. ஐயோ இது இங்கேருந்து போய் அது அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இருந்து அங்கேருந்து செக்ரட்டேரியட் சர்வீஸ்க்கு போய் இதுக்கு அங்கே போயிட்டு சுற்றி கித்தி வர்றதுக்கு எப்படியே இன்றைக்கி 10-20 ஆகிடும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். எதுக்கு போகிறதுக்கு இருக்க பேசாமல் உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டிருந்த வேளையில் கிட்டத்தட்ட 9:45 ஆகும்போது ஏறக்குறைய நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேருந்து இறங்கி இப்படி குறுக்க பூந்து நம்ம நடந்துடலாமா அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாத இருன்னு சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனிலிருந்து நேராக போய் செக்ரட்டேரியட் அந்த போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு சுற்றி வர வேண்டிய அந்த பஸ் திடீர்னு இந்த பக்கமாக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே திரும்ப ஆரம்பிச்சது. உடனே வச்சு ஐயோ இது எங்கேயோ திரும்புதே அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் கவலைப்படாத போய் அங்கே கேளு முன்னால் வரேன்னு ஓடி போய் அங்கே கேட்டப்போ அங்கே அந்த டிரைவர் சொல்லியிருக்கிறாரு அந்த தம்பிக்கிட்ட, இல்லைப்பா இன்றைக்கி இந்த சர்வீஸை முன்னால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, செக்ரட்டேரியட்டில் வாசல் இன்றைக்கி போராட்டம் நடக்கிறதுனால அப்படி வந்தீங்கன்னா அந்த பக்கம் பஸ்ஸுகளை விட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி எல்லா சர்வீஸையும் இப்படி உள்பக்கமாக திருப்பிட சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் அங்கேருந்து அல்லேலூயான்னு ஒரு பெரிய கூச்சல் போட்ட உடனே பஸ் இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்த உடனே சொன்ன, தம்பி உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அல்லேலூயான்னு சொல்லியா அப்படின்னு. என்னச்சு இப்படி பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அதுதான் ஆண்டவருடைய நீ அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்காக அவர் உனக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். எப்போவுமே ஆண்டவரை ருசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த பஸ் சுற்றி வர வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் சுற்ற வேண்டிய அந்த பஸ் இப்படி குறுக்கே உள்ள நுழைந்த ராஜா மன்றம் வழியாக போய் நாங்கள் போய் சேர வேண்டிய நேரத்திற்கு முன்பாகவே எங்களை கொண்டு போய் பாரிஸ் கார்னர்லேயே அதை சேர்த்து விட்டது. இறங்கின உடனே அவன் கையை பிடிச்சிட்டு சொன்னான், உண்மையாகவே ஜீசஸ் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொன்னேன். இப்படியே உணர்வு ருசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காத, கர்த்தரை உன் இதயத்தை மனதார ஏற்றுக்கொள், கர்த்தனுடைய இருதயத்தின் நிறைவுகளை எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறதுனாலே நல்ல காரியத்தை செய்வார். 12 பேருமே நாங்கள் புறப்பட்டு போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அதை ருசிக்கும்போது நம்மை பாக்கியவான்களாக இந்த பூமியில் வைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உண்மையில் நம்பிக்கை வைக்கிற உங்களுடைய ஜனமாகிய நாங்கள் பாக்கியவான்களாக எப்பொழுதும் வைக்கிறதற்காய் மக்கள் நன்றி. தொடர்ந்து நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.